தேர்தலின் போது விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. சிறு குறு விவசாயிகள் அனைவருடைய கடனையும் தள்ளுபடி செய்வதாகவும் பெரு விவசாயிகளுக்கு பாதி கடனை தள்ளுபடி செய்வதாகவும் அறிவித்தது. குறிப்பாக ஆட்சியில் இருந்த திமுக கழகம் கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவிக்கவில்லை. ஆகவே இவர்கள் அறிவித்ததால் விவசாயிகள் இவர்களுக்கு வாக்களித்தார்கள், இவர்களை நம்பினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்பு இவர்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை. முதலிலே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். 50,000 தள்ளுபடி என்றார்கள். விவசாயிகளிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஆங்காங்கே போராட்டங்கள் நடக்க தொடங்கின. அதை பார்த்ததும் அடுத்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். 75,000 தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். இது எங்களை ஏமாற்றுவது போல இருக்கிறது. இவர்கள் தேர்தல் அறிக்கையில் பொய்யாக வெளியிட்டது போல இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கிற விவசாயிகளில் 61% பேர் சிறு குறு விவசாயிகள் தான். இத்தனை பேரையும் ஏமாற்றுவதற்காக ஒரு பொய்யாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றே நாங்கள் கருதுகிறோம். ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறோம். போராட்டங்களை கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது வேறு வழி இல்லாமல் விவசாயிகள் போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை என்றால் அனைத்து கட்சி ஆதரவோடும் பொதுமக்களுடைய ஆதரவோடும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். போராட்டத்தை நடத்தப் போகிறோம். இன்று காமராஜர் பிறந்த நாள். தமிழ்நாட்டிலே ஒரு காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று எல்லோரும் கொண்டாடப்படுகிற அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவிக்கிறோம். இந்த அரசுக்கு 30 நாள் நாங்கள் வேண்டுகோள் விடுத்து அதற்குள் நீங்கள் தேர்தல் அறிவிப்பின்படி தேர்தல் வாக்குறுதிப்படி கடனை ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்ய தவறினால் நாங்கள் அனைத்து கட்சி பொதுமக்கள் விவசாய சங்கங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கள் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று நாங்கள் எங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்திலே இலுப்பூர் என்கிற ஊரிலிருந்து இந்த போராட்டத்தை துவங்குகிறோம். அங்கே எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் விவசாய சங்கத்திலே நீண்ட நெடிய காலமாக இருந்த ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டத்தை துவங்குகிறோம். அவர் தனி மனிதனாக தேசிய கொடியை பிடித்து கொண்டு சென்னையை நோக்கி பயணம் வரப்போகிறார். நாங்கள் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை கோரியிருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை துவக்கி வைப்பார்கள். அந்த ஊர்வலம் சென்னையை வந்து அடைவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தொடர்ந்து வருவோம். வழியெல்லாம் விவசாயிகள் வரவேற்பார்கள். அதற்கான போராட்ட களத்திற்கு நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா கட்சிகளையும் எல்லா விவசாய சங்கங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவு கடிதம் கொடுத்து ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆதரவை நாங்கள் திரட்டி வரை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 30 நாளில் அவர்கள் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் சோம்பேறித்தனமாக இல்லாமல் போராட்டத்திற்கான அனைத்து வழிகளையும் நாங்கள் தயார் செய்து கொண்டு வருகிறோம். நாங்கள் இன்னமும் கூட நம்புகிறோம் இந்த அரசை. இந்த போராட்ட அறிவிப்புக்கு பின்னாடி நிச்சயமாக இவர்கள் தள்ளுபடி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் இவர்கள் கடனை தள்ளுபடி அறிவித்தபடி தேர்தல் வாக்குறுதிப்படி தள்ளுபடி செய்யாவிட்டால் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம். அரசியல் கட்சிகளுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அவர்கள் ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் ஆதரவும் வேண்டும். தொலைக்காட்சிகளுடைய ஆதரவுகளும் யூடியூபர்களுடைய ஆதரவும் அனைத்தும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். உங்களுக்கெல்லாம் சாப்பிடுகிற அரிசியை காய்கறியை உற்பத்தி செய்து கொடுக்கும் நாங்கள் கடலிலே மூழ்கி இருக்கிறோம். மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை கலங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களை ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்ற வேண்டிய அவசியமில்லை. வாக்குறுதியை கொடுத்தீர்கள், ஆட்சிக்கு வந்துவிட்டீர்கள், நீங்கள் நிச்சயமாக அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னமும் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் ராமதாஸ் அவர்கள் வீட்டிலே இருந்து நாங்கள் போராட்டத்திற்கு புறப்படுகிறோம். அந்த போராட்டம் அகிம்சா வழியில் இருக்கும். பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் செய்யாமல் வருவோம்.
நாங்கள் ஒருவராக அவர் துவங்குகிற போராட்டம் அவர் வர 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 சென்னைக்குள் நுழையும் போது எவ்வளவு கூட்டம் இருக்கும் என்று கணக்கிட முடியாத அளவுக்கு விவசாயிகள் வருவோம், நிச்சயமாக வருவோம். இது வெறும் கேளிக்கை அல்ல, வெறும் நாடகம் அல்ல. நாங்கள் அதற்கு தயாராகிவிட்டோம், இன்னும் தயாரிப்பு செய்து கொண்டு இருக்கிறோம். சில கட்சிகளை சந்தித்து விட்டோம். அவர்கள் முழுமையான ஆதரவை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள் அனைத்து கட்சிகளையும் நாங்கள் ஆதரவை பெற்று விடுவோம். இந்த போராட்டம் வலிமையாக நடைபெறும். நீங்கள் ஒரு பொதுமக்களுடைய அதிருப்தியை, விவசாயிகளுடைய அதிருப்தியை இந்த அரசு சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஊடகத்துறையினர், செய்தித்துறையினர் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு வேண்டுகிறோம். நன்றி. சம்பந்தப்பட்ட முதலமைச்சருக்கே தெரியும். நீங்கள் வெளியிடுகிற செய்திகளை எல்லாம் அவர் பார்க்காமல் இல்லை. நாங்கள் கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனுப்பிய கடிதத்தை வைத்துக்கொண்டு அவர் சந்திக்கின்ற நிலையில் இல்லை. நாங்கள் கடிதம் அனுப்பினோம், எங்களுக்கு அந்த கடிதங்களுக்கெல்லாம் பதில் இல்லை. நேரில் சந்தித்து பேசுவதற்கு வழி இல்லை. இங்கே எந்த அமைச்சரிடமும் பேசினால் இது தீராது, முதலமைச்சரிடம் தான் பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் இந்த பிரச்சனை தீரும். முதலமைச்சர் பதவியேற்கும் போது சொன்னாங்க, நிதி நிலைமை மோசமாக இருக்கு, டைம் கொடுக்கிற விஷயத்தை இது எவ்வளோ ரூபாய் பணம் மொத்தம் தள்ளுபடி செய்யறதுக்கு எவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சொல்றீங்க, சாத்தியப்படுவோம்? உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்தேன். பதவியேற்கும் போது அவர் பேசினார், நிதி நிலைமை மோசமாகிவிட்டது என்று பேசினார். நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் கடன் வசூலுக்காக நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது, விவசாயிகளுடைய நிலைமையும் மோசமாக இருக்கிறது, நாங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கடிதங்களை அனுப்பி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்கிற கடனை எல்லாம் கட்டுங்கள் என்று வற்புறுத்துகிறீர்கள். விவசாயிகளுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காலம் தாழ்த்தி எனக்கு நிதி இல்லை என்று சொன்னாரே, டைம் கொடுங்கன்னு கேட்டாருங்க இல்லைங்களா? அப்போது நாங்கள் எங்களுக்கு டைம் கொடுக்காம இந்த மாதத்துக்குள்ளே கட்டணும், இத்தனை நாளுக்குள்ளே கட்டணும், இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் கடன் கொடுக்க முடியாது என்று கடன் வசூலில் எதிர்த்து இறங்குகிறார்கள். கிராமங்களில் போய் வீடு வீடாக போய் கேட்குறாங்க, நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, தொலைபேசியில் விவசாயிகிட்ட துன்புறுத்துகிறாங்க. இப்போ கடனை கட்ட வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த பணம் அவர்களுக்கு எதற்கு தேவைப்படுகிறது? கடனை கட்டாவிட்டால் இனிமேல் நீங்கள் எப்பொழுதும் கடன் வாங்க முடியாது என்று கூட்டுறவு சங்கத்தில் இருந்து எச்சரிக்கிறார்கள். விவசாயிகளை மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் கெஞ்ச வேண்டுமா? ஓட்டு கேட்டார்கள். தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. முதலமைச்சர் செய்திகளை பார்க்க மாட்டாரா? தொலைக்காட்சி செய்திகளை பார்க்க மாட்டாரா? படிப்படியாக மேலே போக வேண்டிய அவசியம் என்ன? இத்தனை போராட்ட செய்திகளையும் பார்த்த பின்பும் நாங்கள் எல்லோரும் சென்று அவர் காலில் விழுந்து ஒவ்வொரு அமைச்சர் வரிசையாக தான் போக வேண்டுமா? ஓட்டு கேட்கும்போது அப்படி சொல்லலையே. நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று வாக்குறுதியானே கொடுத்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது அவர் கடமை தானே. நாங்கள் வரிசையாக ஸ்டெப்பையா ஒவ்வொருத்தருடையா போகணுமா? அது தேவையா? சரி, இப்போ தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இப்போ அவங்க தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி இந்த பயிர்கள் முழுவதும் தள்ளுபடி பண்ணுறது ஒரு பாசிபிள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ திமுக மற்ற யாரும் வாக்குறுதி கொடுக்கல, இவங்க தான் பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலி இது பாசிபிளா? ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏன் முடியாது? மராட்டிய மாநிலத்தில் பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு 11 அதாவது அரசாங்கத்தில் பணம் இல்லை, தள்ளுபடி பண்ண முடியாதுன்னா இவங்கெல்லாம் அறிவாளி தானே. இவங்க பார்த்துல வாக்குறுதி கொடுத்துருக்கணும். ஓட்டு வாங்கிட்டு அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னு சொன்னால் முதலியே தேர்தல் பிரச்சாரத்திலே கஜானா காலியாகிவிட்டது என்று பேசினார்களே, தமிழ்நாட்டினுடைய நிதியெல்லாம் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னார்களே, பின் ஏன் எதற்கு வாக்குறுதி கொடுத்தார்கள்? அதே மாதிரி இப்போ இந்த விவசாயிகள் தவிர்த்து இப்போ அவங்க
எல்லா வாக்குறுதிகளும் ஒரு ப்ராக்டிக்கலாக பாருங்க, 6 சிலிண்டராக இருக்கட்டும், மற்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலைக்கு எதுவுமே ப்ராக்டிக்கல் இல்லை. ஸோ அதே சேம் மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருக்கலாம், ஃபுல்லாக அது தள்ளுபடி. அப்போ அது எப்படி பாசிபிள் நம்புறீங்க? நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று இப்பொழுது சொல்பவர்கள் இதை முழுவதுமாக முதலிலேயே ஆராய்ந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். திமுக ஆண்டு கொண்டிருந்த திமுக நாங்கள் அந்த கடன் தள்ளுபடியை பற்றி பேச முடியாது, நாங்கள் வாக்குறுதி தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சேட்டுங்கள் என்று போய் கேட்டோம். திமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கை கமிட்டியிலே சந்தித்து பேசினோம். நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் பொறுப்பாக வேண்டும் என்று கேட்டோம். எங்களால் முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். முடியும் என்று சொன்னவர்கள் இவர்கள் தானே. ஏன் இவர்கள் முடியும் என்று சொன்னார்கள்? அந்த ஆட்சிக்கு வர வேண்டும், விவசாயிகளுடைய வாக்குகளை ஏமாற்றி வாங்க வேண்டும் என்பதற்காக சொல்பவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கஜானா காலி என்றால் முதலிலேயே கஜானா காலிதான் என்று நீங்கள் சொன்னீர்கள். தமிழ்நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என்று முதலமைச்சர் தானே சொன்னார். இப்போது வந்திருப்பவர் அந்த கொள்ளையடித்து விட்ட போது இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் நிச்சயமாக தள்ளுபடி செய்ய மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு போனாலும் பணம் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டியது தானே. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா திமுக வந்து கோரிக்கை வச்சோன்னு சொன்னீங்க. திமுக அதிமுக இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு போயிருக்காங்க போது அவங்களால இது சாத்தியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அப்போ சாத்தியம் இல்லைன்னா இது ஏதோ சிக்கல் இருக்குன்னு தானே அவங்க சேர்க்கல. அப்போ டிவிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் அதை ஒரு மக்களை ஏமாத்துறக்கான்னு இருக்காங்க. அதை தானே நாங்கள் சொல்கிறோம். ஏமாற்றி விட்டார்கள், பொய்யை பேசிவிட்டார்கள், இவர்களை நம்பி நாங்கள் மோசம் போனோம் என்று சொல்கிறோம். சார், என்னென்ன அரசியல் கட்சிகள தலைவர்களை பார்க்கலாம்னு இருக்கீங்க? என்ன மாதிரி ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்கலாம்? அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆதரவையும் கேட்கப் போகிறோம், திரட்டி கொண்டு இருக்கிறோம் ஆதரவை. இப்பொழுது நாங்கள் பெரிய கட்சிகள் சிலவற்றிடம் பேசியிருக்கிறோம், அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளையும் நாங்கள் கண்டிப்பாக திரட்டுவோம். தாவேகா என்ற கட்சியின் ஆதரவையும் கேட்போம். நிச்சயமாக இன்னொருத்தருக்கு ஏன் கொடுக்குறீங்க நான் கேட்கக்கூடாது. தாய்மாமன் மோதிரம் போட்டால் ஒரு குழந்தைக்கு போய் கிடைக்கிது, ஒரு பெற்றோருக்கு கிடைக்கிதுன்னா அதை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை, அதை குறை செய்யவில்லை. எங்களை பாருங்கள், நாங்கள் நம்பினோம், நாங்கள் மோசம் போனோம். அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் தானே சொன்னீங்க. நாங்கள் வந்தால் கொடுத்துருவோம்னு தானே சொன்னீங்க. இப்போ எங்களை ஏமாற்றிட்டீங்களே, நாங்கள் இப்போ எங்கே போகிறது? 18,000 கோடி இருக்கலாம். நாம் இன்னும் கூட ஒரு மாற்று யோசனை சொல்லுகிறோம். விவசாய பட்ஜெட் என்று தனியாக போடுவார்கள். கடந்த முறை 57,000 கோடி திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியாக போட்ட பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு ஒதுக்கியது. நாங்கள் கேட்குறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தள்ளுபடி கேட்குறோம். இந்த முதல்ல இந்த 18,000 கோடியில் அந்த 57,000 கோடியிலிருந்து எடுத்துக்கூட சில சலுகைகளை கொடுப்பதை நிறுத்திவிட்டு கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யலாம். கூட்டுறவு கடன் என்பது கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் இருக்கிறது, கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இருக்கிறது. அனைத்து விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயம் செய்கிற ஒவ்வொருவனும் கட்ட முடியாத சூழ்நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எங்களை பார்த்தால் எங்களுக்கே கேவலமாக இருக்கிறது. நான் படித்திருக்கிறேன், இவர் படித்திருக்கிறார். ஆனால் எங்களுக்கு இவர்கள் சொல்லும்போது நிச்சயமாக இவர்கள் செய்து விடுவார்கள், இவர்கள் பொருளாதார மேதைகள், அந்த 2 கட்சிகளும் கொள்ளையடித்தார்கள் என்று தானே எல்லாம் மாற்றி போட்டாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போது நீங்களும் அதே வேலையை செஞ்சால் இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறது? அனைத்து விவசாயிகளையும் கலந்து கொள்வார்கள். அங்கங்கே நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்கு, அந்த நெருப்பை ஒன்றா சேர்த்த முடியலைங்கிறது தான். அதை சேர்த்துப்போம். நாங்கள் கூட இன்றைக்கி உடனே நாளை காலையில் சாலை மறியல் செய்யலை. உங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டிய அறிக்கையிலேயே பாருங்கள், காந்திய வழியில் அறவழியில் அமைதியாக பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். தேசிய கொடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த நாட்டில் தேசிய கொடி ஒன்று தான் மிச்சம், மற்ற எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த கொடியோடு தலைவர் ராமதாஸ் அவர்கள் புறப்பட்டு வர்றார். இங்கே தலைவர் பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தஞ்சாவூரிலிருந்து, கோவில்பட்டியிலிருந்து தலைவர் நாராயணசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியிலிருந்து வெங்கடேசன் வந்திருக்கிறார்கள், ராஜா வந்திருக்கிறார், எழிலன் காஞ்சிபுரத்தில் வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு பகுதி
பகுதியை தமிழகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் இவங்க எல்லாமே இவங்க வந்திருக்கிறாங்க. எங்களால் நிச்சயமாக வலிமையான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். இந்த அரசு நாங்கள் போராட்டம் நடத்தினா தான், கொடி பிடிச்சா தான், ரோட்டில் வந்து நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டா தான், அம்மனமாக ஓடுனா தான் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாக அம்மனமாக ஓட மாட்டோம். மீண்டும் மீண்டும் தேர்தல் வரும். எங்களுக்கு அது ஒரு ஆயுதம் இருக்கிறது. இப்பொழுது பெண் விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே விவசாய சங்க தலைவர்கள். இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்றால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை மிரட்டலை. இந்த வருஷம் ஏதோ எல்னோவான் அந்த புயல்லாம் வருதுங்கிறாங்க. வாய்க்காலில் தண்ணி வர மாதிரி மேட்டூர் அணை நிரம்பலை. எங்களுக்கு பசியும் பட்டினியும் ஆகிற நேரத்தில் கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு ஃபோன் செஞ்சு அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் வாங்கின கடனை கட்டலை, உடனே கட்டுங்க, இல்லைன்னா உங்களுக்கு எப்பவுமே கடன் கிடைக்காது. என்னங்க அது நாங்கள் வரும்போது உங்கள் கேள்விக்கு பதில் கொண்டு வரல, தேவைன்னா அனுப்புகிறோம். அதாவது தலைவர் நாராயணசாமி அவர்கள் சொல்கிறார்கள், திருநெல்வேலியில் பட்ஜெட் கலந்தாய்வு கூட்டத்துக்காக அமைச்சர் இருக்கிறார். அங்கே நாங்கள் இனிமேல் கட்ட முடியாதுங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தேர்தல் வாக்குறுதிப்படி நீங்கள் அறிவிங்க அப்படின்னு நேரடியாக கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு சொன்னீங்க இல்லையா, அமைச்சரிடமே நேரில் கேட்டிருக்காங்க. இப்போது எங்களுக்கு தெரிந்தது ஒன்று தான், 10 அமைச்சர்களை பார்ப்பதற்கு பத்திரிகையாளர்களை பார்த்தால் இந்த செய்தி எல்லோ பக்கம் தெரியுது. அமைச்சர்களும் முதலமைச்சரும் பத்திரிகையில் படிக்க மாட்டார்களா, டிவி பார்க்க மாட்டாங்களா, செய்தி போகாதா? நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் அவங்ககிட்ட கெஞ்சி, ஐயா சாமி பிச்சை போடுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்கணுமா? அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா அதை கூட செய்கிறோம். இல்லை, நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, மேகதாது விவகாரத்தை எடுத்தால் இந்த செய்தி பின்னுக்கு போயிடும். வயிற்று பசி ஒன்றுமே இல்லை. அதற்கு நான் கர்நாடக மேகதாது விவகாரத்தை பற்றி எங்கள் கருத்து, மிகச்சிறந்த சட்ட நிபுணர்களை வைத்து கடந்த கால அரசுகள் மேகதாதுல அணை கட்ட விடாமல் தடுத்தார்கள். அவங்க செய்ய முடியல. ஆனால் இப்போ இருக்கிற அரசு அதை செய்ய வேண்டும். அதில் இன்னொன்று இருக்கிறது, மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு தனியாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே இந்த அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறது. அது அடிப்படையிலேயே தவறு. முந்தைய தீர்ப்புகள், ட்ரிபியூனல் தீர்ப்பு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது, நடுவர் மன்றம் இயங்கி கொண்டு இருக்கிறது காவிரி பிரச்சனைக்கு. இதில் இன்னொரு நடுவர் மன்றம் எதற்கு? இந்த நடுவர் மன்றத்தை இவர்கள் சொல்லுவதை பார்த்தால் மேகதாது விஷயத்தில் கூட இவர்கள் விளையாடி விடுவார்களோ, பொறுப்பற்று செயல்பட்டு விடுவார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. சமீபத்தில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, அவங்க மருத்துவர் அன்புமணி, பிலிகுண்டிலிருந்து பூம்புகார் வரைக்கும் மேகதாதுக்காக ஒரு பயணமே மேற்கொண்டு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினார். இப்போ அதெல்லாம் மேகதாது வராது, வர விடமாட்டாங்க. அரசுகளும் நீதிமன்றங்களும் நம்முடைய அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. எந்த காலத்திலும் கர்நாடக அரசு மேகதாதிலே அணை கட்ட முடியாது. அதை விவசாயிகளும் பொதுமக்களும் அரசும் விடமாட்டோம். அது இப்போ விளம்பரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கலாம். மேகதாதில் அணை கர்நாடக அரசு எந்த காலத்துக்கும் கட்ட முடியாது. ஆனால் கடன் தள்ளுபடி பிரச்சனையை எங்கள் மேலே சுமை அல்ல, தலையிலே வைத்துக்கொண்டு மண்டை உடஞ்சி போகிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம், தலை வெடித்து போகிற அளவுக்கு இருக்கிறோம். இதில் இந்த அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். முதற்கட்டமாக அந்த உத்தரவை, ஒரு பேப்பர், ஒரு கையெழுத்து முடிஞ்சு போயிடும். நீங்கள் மத்திய கால கடனாவோ நீண்ட கால கடனாவோ அந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டு செலுத்திவிட்டு மீண்டும் விவசாயம் செய்வதற்கு கடனை வழங்க வேண்டும். இதை ரத்து செய்யாமல் மீண்டும் கடனை கூட்டுறவு சங்கங்களால் வழங்க முடியாது. முதல்ல கடனை ரத்து செய்யுங்க. இப்பொழுது பயிர் காலம், ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழியே உங்களுக்கு உண்டு. இப்போ ஆடியில் மறுபடியும் விவசாய பணியை, உங்களுக்கு காவிரி ஆற்றுல தண்ணி வரலினாலும் போர்வெல்லில் விவசாயங்கள் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் மீண்டும் கடன் வேண்டும். வாங்கின கடனை 5 வருஷத்துக்கு வட்டிக்கு மாற்றி 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 வச்சு விவசாயிகள் நொந்து போயிட்டான். இவ்வளவு தொகுதி, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மொடக்குறிச்சி என்ற ஒரு தொகுதி இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில். அங்கே நகராட்சியே கிடையாது, எல்லாமே டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து தான். 90% பகுதி விவசாயிகள் நிரம்பிய பகுதி. அந்த பகுதியில், அந்த தொகுதியில் தாவேகா ஜெயிச்சிருக்குதுன்னா
விவசாயிகள் இவர்களை நம்பி இருக்கிறார்கள். இவர்களுக்காக கடன் தள்ளுபடி கிடைக்கும்னு நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். நகரத்தில் தான் நாங்கள் ஜெயிச்சோங்கிறதுல இல்லை, எல்லா பக்கமும் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், ஆதரவு கொடுத்துருக்குறோம். நன்றியோடு இப்போ இவங்க சொல்றதே அண்ணன் சொல்றது நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ கடன் தள்ளுபடியை அறிவிச்சாங்க. முதல்ல 5000 தமிழக முதல்வர் அறிவிச்சார். அதுக்கு பிறகு விவசாயிகளுடைய கடுமையான போராட்டத்தில் 35,000 தள்ளுபடின்னு சொல்லிட்டார். 35,000 தள்ளுபடி சொல்லிட்டு இப்போ குறுகிய காலகட்டத்தில் இந்த மாதம் ஒரு 17ஆம் தேதி முடியுது. கடன் தொகை எரிந்து தள்ளுபடி கழிச்சுத்தான் கட்டுறது ஒரு இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா முழு தொகையும் கட்டுங்க, அரசிலிருந்து எங்களுக்கு அறிவிப்பு வந்த பிறகு உங்களுக்கு வங்கி கணக்கில் வரவேற்றோம். அதாவது கேஸ் சிலிண்டர் மானியம் மாதிரி முதல்ல சொன்னாங்க. இதே மாதிரி இந்த கடனை விவசாயிகளை, அதாவது இது எப்படி ஏமாத்துறாங்கன்னா தமிழக அரசார் விவசாயிகள் ஒரு நூதன கொள்ளை இப்படி இந்த பணத்தை பிடுங்க பார்க்குது. விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நகை தாறுமாறாக போயிடுச்சு விலை. விவசாயிகள் நகை கடன் வச்சுருக்காங்க, அதாவது பயிர் கடன் அடங்கல், பயிர் அடங்கல், என்ன பயிர் வச்சுருக்கோம் இதையெல்லாம் வாங்கித்தான் அந்த நகையை கடனில் வச்சுருக்காங்க. அந்த நகை கடன் வம்பாக போய்விடும், இதில் ஏலம் விட்டு போனவர்கள் தவணை முடிந்து விட்டது என்று கூட்டுறவு சங்க அதிகாரிகளின் மிரட்டலால் கெடுபிடி தாங்க முடியாமல் தான் இந்த பணத்தை இப்பொழுது கிராமங்களிலே செலுத்தி வருகிறார்கள். ஆனால் தள்ளுபடியை கழித்து கட்டவில்லை, முழு தொகையும் கட்டி வருகிறார்கள். இது மிரட்டல். இதைத்தான் திருநெல்வேலியில் 10 மாவட்டத்தினுடைய விவசாயிகளுடைய நிதிநிலை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிதிநிலை கருத்தரங்கில் தமிழகத்தினுடைய வேளாண்மை துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்கள், தலைமை உழவர் நலத்துறை தலைமைச் செயலாளர் சங்கர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்லாம் கலந்துட்டாங்க. நாங்கள் அந்த மீட்டிங்கில் அமைச்சர்கிட்டே போய் கேட்டோம். அதாவது ஐயா இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்காங்க விவசாயிகளை கட்ட சொல்லி, நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் திருப்பியும் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, இல்லை கடனே தள்ளுபடி கிடையாது நீங்கள் கட்டுங்க அன்று சொல்லிட்டா கூட அந்த விவசாயிகள் நிம்மதியாக இருப்பாங்க. இப்பொழுது இந்த போராட்டத்தை துவங்குவதையோ போராட்டம் நடைபெறுவதையோ அரசாங்கம் தடை செய்ய முயற்சித்தாலோ தடை விதித்தாலோ நிலைமை கைமீறி போய்விடும். எப்படி வரப்போகிறோம், எப்படி தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறத ராமதாஸ் அவங்க சொல்லுவாங்க. அவர் தான் தலைமை தாங்கி வர்றார், அவர் கூட நாங்கள்லாம் நடந்து வரோம். கடன் தள்ளுபடி குறித்து அரசாங்கம் தெரிவிக்கிற காரணங்கள் ஏற்கக்கூடியது அல்ல. ஒரு அரசு மத்திய ரிசர்வ் வங்கி, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக கடன் தொகை திரட்டுகிறது. ஒரு அரசாங்கத்திற்கு தகுதி இருக்கும்போதுதான் இந்த பணம் அவர்கள் கடன் பெறுகிறார்கள். ஆகவே நிதிநிலை சரியில்லை என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. நாங்கள் சிறிதும் வன்முறைக்கு இடம் கொடுக்காமல் அகிம்சா முறையில் ஆகஸ்ட் 15 அன்று நாகை மாவட்டம் கீழ்வளூர் வட்டம் இலுப்பூர் என்கிற எனது கிராமத்திலிருந்து, எனது சொந்த வீட்டிலிருந்து தேசிய கொடியை கையிலே பிடித்து கொண்டு சென்னை நோக்கி பயணமாக இருக்கிறோம். நாங்கள் எந்த இடத்திலும் அரசாங்கத்துக்கு எதிராக வன்முறை தூண்டும் விதத்தில் பேச மாட்டோம். அமைதியாக ஒவ்வொரு கிராமமாக விவசாயிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பொதுமக்கள், வர்த்தக சங்கம், அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஆதரவு கேட்டுக்கொண்டு சென்னை நகரை உள்ளே நுழையலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். நிச்சயமாக சென்னை நகருக்குள் உள்ளே நுழையும் போது லட்சக்கணக்கான விவசாயிகள் சென்னைக்குள்ளே வருவார்கள். கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரை அனைத்து விவசாய சங்கங்களையும் சேர்ந்த ஏறத்தாழ 20 பேர் இங்கே இன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் கலந்து பேசி நிச்சயமாக இது எங்களுடைய கடன் தள்ளுபடிக்கு உரிய தீர்வு கிடைக்காமல் சென்னையை விட்டு அகல மாட்டோம். சார், அமைதியான முறையில் பண்ணுறதா இருந்தாலுமே சுதந்திர தினம்னு சொல்லும்போது நாடு முழுக்க பலத்தை பாதுகாப்பு. அப்போ நீங்கள் தேசிய கொடி ஏறிக்கு வந்தாலுமே அனுமதி கொடுக்கணும். அன்றைக்கி ஒரு நாள், அன்றைக்கி அடையாளபூர்வமாக ஒரு நாள் துவக்கிறோம். நாங்கள் ஒரே நாளில் 50 கிலோமீட்டர் 10,000 பேர் 20,000 பேர் வரப்போகிறல. அன்றைக்கி ஒரு 1000 பேரோ 2000 பேரோ ஒரு 10 கிலோமீட்டர் வரும். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், அரசு தடை விதிக்கப்படும்னா தடையை மீறுவோம். அங்கே என்ன நடந்தாலும் சரி, அங்கே கடன் தள்ளுபடி முடியும் வரை
எங்கள் பயணம் நிற்காது. அந்த 15ஆம் தேதி 144 போட்டால் 4 பேரா 100 கிலோமீட்டருக்கு நிற்கிறோம். என்ன செய்ய முடியும்? இது ஏமாற்று வேலை. அரசாங்க கொடுத்த வாக்குறுதியே ஏமாற்று வேலையா உண்மையா? அது அரசாங்கம் பதில் சொல்லட்டும். நாங்கள் செய்யல, பணம் இல்லைன்னா அவங்க சொல்றது செய்தது பூரா போய் புனைந்துரை. நன்றி. முடிச்சுக்கலாங்களா?